அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகரை உங்க வீட்டுல மனதார நினைத்து நீங்க இந்த தீப வழிபாடுகள், மந்திர வழிபாடுகள் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா, நம்ம நினைத்த காரியங்களும் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அகத்தியர் அருளிய இன்னைக்கு மந்திரத்தை தாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியானது. குழந்தைங்க வரைக்கும் படிக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவு பாத்தீங்கன்னா, திருச்செந்தூர் முருகருடைய பக்தர் வந்து, அம்மா இதை நீங்க கட்டாயமா இன்னைக்கு சொல்லுங்க, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுமா, இதை பாடலாவே பாடினாலுமே முருகப்பெருமான் நம்ம கேட்டதை அனைத்தையுமே நம்மளுக்கு நம்பிக்கையோட வழிபாடு செய்தா நிறைவேற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா, அவர் கொடுத்த மந்திரத்தை, அதாவது பாத்தீங்கன்னா அகத்தியர் அருளிய முருகருடைய மந்திரம் தான். ஆனா அவங்க சொன்னதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல போடுறோம். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுகளும் பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நான் ஒவ்வொரு தொகுப்புலையும் சொல்றேன். அதுதான் நம்ம வீடியோ தொகுப்புல போடுறோம். ஏன்னா நீங்களும் உங்களுடைய தீராத பிரச்சனைகளுக்கு, தீராத மன கஷ்டத்துக்கு, திருமண தடைக்கு, குழந்தை பாக்கியத்திற்கு, இது போல பல விஷயங்கள் நம்மளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி மந்திர வழிபாடுகள், தீப வழிபாடுகள்லாம் திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க வந்து வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, திருச்செந்தூர் முருகருடைய திருப்புருவ படத்தை நீங்க உங்க வீட்டுல வாங்கி உங்க பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யுங்க அப்படின்னுவோம். ஆனா இப்ப நம்ம ஒரு சில கடைகள்ல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் திருவுருவ படம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல இங்கிட்டு வள்ளி தெய்வானையோட அந்த திருவுருவ சிலை 2 பக்கம் இருக்காது. ஆனா உண்மையான திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோ தொகுப்புல கொடுத்துருக்கோம். அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முருகப்பெருமான் வந்து நம்மளுக்கு நின்று அருள் கொடுக்குற மாதிரி இருப்பார். பக்கத்துல பாத்தீங்கன்னா வள்ளியம்பாள் சிலையும் தேவியம்பாள் சிலையும் 2 பக்கமும் சின்னதா வச்சிருப்பாங்க. அவங்க பாதத்துக்கிட்ட முருகருடைய பாதங்கள் கால் பக்கத்துல வச்சிருப்பாங்க. அது மாதிரி உள்ளதுதாங்க திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம். அத மாதிரி நீங்க எங்க பார்த்தாலும் வாங்குங்க. அப்படி அந்த போட்டோ வந்து அத மாதிரி இல்ல, முருகர் மட்டும்தான் இருக்காருன்னா நீங்க போன்ல, இப்ப நம்ம போன்ல கொடுக்குறோம் இல்லையா, இதை கூட நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட்டோ இல்ல ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு பிரேமா நீங்க போட்டோ பண்ணி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நானும் விசாரிச்சேன். ஒரு 2-3 பக்தர்கள் வந்து நம்மள்ட்ட சொன்னாங்க, இந்த நம்மளோட ஜாயிண்ட் குரூப்ல உள்ளவங்க இந்த முருகர் பகவானா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளோட இல்லம்மா, அதுல வந்து 2 புறமும் வள்ளியம்பாளும் தெய்வானை அம்பாளும் இருப்பாங்க அப்படின்னோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு அந்த பிக்சர் அனுப்பிச்சுட்டோம். நம்மளோட வீடியோல வருது இல்லம்மா, அதுதான். அது மாதிரி நீங்க ஒரு போட்டோவை கூட எடுத்து உங்க செவத்துல ஒட்டி வச்சுட்டு கூட நீங்க தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நம்ம சொன்னோம். அதே போலதாங்க நீங்க திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படத்தை வைத்து கட்டாயம் வழிபாடு செய்யுங்க, மந்திரத்தை உச்சரிங்க. ஏன்னா ஒரு பக்தர் கூட நம்ம கமெண்ட்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, ஏன் நீங்க திருச்செந்தூர் முருகர் மட்டும் பத்தி பேசுறீங்க அப்படின்னுட்டு. அவரை மட்டும் பத்தி பேசுறதுக்கு நம்மளுக்கெல்லாம் இந்த ஒரு ஜென்மமே போதாதுங்க. அவ்வளவு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவர். நம்ம வந்து எந்த விஷயத்த நினைத்து நம்ம போறோமோ அதை கட்டாயமா காலதாமதம் ஆனாலும் அதை 100% திருச்செந்தூர் முருகர் என்னோட வாழ்க்கையில பல பக்தர்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுத்திருக்காரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருச்செந்தூர்ல பல பக்தர்கள், பல லட்சம் பக்தர்கள் தினமும் வழிபாடு செய்யறாங்க. நீங்க போய் பாருங்க. ஏன்னா இப்ப பல பக்தர்கள் நம்ம வீடியோ பதிவை பார்த்து அவங்க வீட்டுல முடிச்சு வழிபாடு, தீப வழிபாடெல்லாம் செய்து அவங்க பலன் பெற்றிருக்காங்க. அதை நம்மளுக்கு கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்க. அதை எடுத்து நம்ம கம்யூனிட்டிலையும் போட்டிருக்கோம். நீங்க போய் நம்மளோட யூடியூபோடதுல பாருங்க. நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை யாரு வழிபாடு செய்றீங்களோ அவங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். அவங்களுடைய கரும வினைகள் குறைஞ்சிட்டு வர்றதுக்கு முருகப்பெருமான் எப்பொழுதும் உறுதுணையா இருப்பார். நம்பிக்கையோட திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இன்னைக்கு வந்து இந்த சொன்னோம் இல்லையா, இந்த மந்திரம் இதை வந்து நீங்க எப்படி உச்சரிக்கணும்னா, நீங்க வீட்டை விட்டு வெளியில போறப்ப உச்சரிக்கலாம். அதே மாதிரி தூங்க போறதுக்கு முன்னாடியும். ஏன்னா இப்ப 2 நாளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் கனவுல வந்து நம்மளுக்கு அருள், நம்ம கேட்டதை ஏதாவது ஒரு மனித ரூபத்துல வந்து சொல்லுவாரு அப்படின்னும் மந்திரம் கொடுத்துருந்தோம். ஆனா இந்த மந்திரத்தை நீங்க தினமும் உச்சரிக்கலாங்க. காலையில எந்திரிச்சோன்னு பூஜை அறையில தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம். இல்ல நீங்க வெளியில கிளம்பையில தீபத்தை பார்த்து இதை உச்சரிச்சுட்டு நீங்க வெளியில போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல காரியமா தான் அனைத்துமே நடக்கும். ஏன்னா இப்ப நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு பதட்டத்தோட போவோம். இது நடக்குமா நடக்காதா, அவங்க கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மனசுல ஒரு படபடப்போட போவோம். ஆனா இந்த மந்திரத்தை சொல்லிட்டு முருகப்பெருமான மனதார நம்பி நீங்க போங்க. அந்த விஷயம் உங்களுக்கு, அந்த காரியமும் 100% நடந்தே தீரும். முருகப்பெருமான் நடத்தியே கொடுப்பார். நம்பிக்கையோட இதை நீங்க செய்யுங்க. ஏன்னா மறந்துடாதீங்க, சில பேர் வீட்டுல எல்லாம் வெளியில கிளம்புற அவசரத்துல நம்ம வந்து தீபத்தை ஏற்றி வைக்க மாட்டோம். நீங்க கிளம்புற 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தீபத்தை ஏத்திருங்க.
நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சிடுங்க. ஒரு 3 முறை உச்சரிச்சுட்டு, இல்ல 1 முறை உச்சரிச்சுட்டு நீங்க உடனே விளக்க கையமத்திட்டு வெளில கிளம்பாதீங்க. 2 நிமிஷம் உட்கார்ந்துருங்க. ஏன்னா, இப்ப நம்ம எப்படியும் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்த ஒதுக்கிக்கோங்க. ஒதுக்கி இத சொல்லி முருகப்பெருமான நினைத்து மனசுல நிறுத்தி இத சொல்லுங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் கிளம்பிட்டு வாங்க. அந்த விஷயம் 100% நடந்தே தீரும். அதுவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைத்தே ஆகணும்னா கட்டாயம் கிடைக்கும். அது தள்ளி போணுச்சுன்னு வைங்களேன், முருகப்பெருமான் கண்டிப்பா தள்ளி போனாலும் அத பெருசா நம்மளுக்கு எப்போதுமே நன்மைய தான் நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுப்பார். அதனால நீங்க நம்ம போம்பொழுது தடங்கலாவா வருதோ, இல்ல இந்த காரியம் தள்ளி போகுதுன்னா, அது முருகப்பெருமானுடைய வேலைகள் மட்டும் நினைச்சுக்கோங்க. நீங்க நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க. இந்த மந்திரத்தை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். நீங்க இத தினமும் சொல்லிக்கிட்டே வாங்க. இல்ல தீபம் ஏத்தையில நீங்க சொல்லிட்டு விபூதி இட்டுக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன். இப்ப அதையும் நான் உங்களுக்காக நான் சொல்றேன். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நிற்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. நான் இன்னொரு முறையும் சொல்லிடுறேங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நிற்க ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. இதை மட்டும் நீங்க வெளியில கிளம்பையில எந்த சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும்னு வெளில கிளம்பி போறீங்களோ கட்டாயமா இதை நீங்க சொல்லிட்டு திருநீர் இட்டுட்டு நீங்க வெளில போயிட்டு வாங்க. அது 100%ங்க, 1000% உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கணும்னா அதை நான் சொல்றேன், 1000% அது நன்மையில தான் முடியும். அதனால நம்பிக்கையோட நீங்க இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு வெளியில போயிட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.